இந்த வீடியோவில் நாம் யூனிட் 7 ஹிஸ்ட்ரி அதில் பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ த கிரேட் ரிவோல்ட் 1857 மிகப்பெரிய கலவரம் 1857ஆம் ஆண்டு, அதனுடைய காரணங்கள், அதனுடைய விளைவுகள் ஆகியவற்றை பற்றி எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காரணங்களை பார்க்கலாம். டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்டு த்ரூ 2 பாலிசிஸ். டெரிட்டரிஸ் அப்படின்னு சொன்ன பிரதேசங்கள், அனெக்ஸ்டு அப்படின்னா இணைப்பு, த்ரூ 2 பாலிசிஸ் 2 கொள்கைகள் வழியாக அந்த பிரதேசங்கள் இணைக்கப்பட்டன. சரியா, இது ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்டு த்ரூ 2 பாலிசிஸ். த டாக்ட்ரின் ஆஃப் paramountcy. New territories were annexed on the grounds that the native rulers were corrupt and inept. ஸோ டாக்டரின் ஆஃப் paramountcy அப்படின்னு ஒரு கொள்கை. ஸோ அந்த கொள்கையின் அடிப்படையில் புதிய பகுதிகள் இணைக்கப்பட்டன. இந்த நேட்டிவ் ரூலர்ஸ், அதாவது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கரப்ட்னா ஊழல் மிக்கவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற காரணம். அடுத்தது 2வது கொள்கை, த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டாக்டரின் அப்படின்னு சொன்னால் கொள்கை. இஃப் எ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹாவ் எ மேல் ஹையர் டு த த்ரோன், the territory was to lapse into British India upon the death of ruler. So if a native ruler did not have a male heir, native ruler அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் ஒரு ஆண் வாரிசு, மேல் அப்படின்னு சொன்னால் ஆண், ஹயர்னா வாரிசு, ஆண் வாரிசு அவருக்கு இல்லை என்றால், ஆட்சி செய்கின்றவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. எதற்கு? டு தி த்ரோன். டு தி த்ரோன்னா அரியணை ஏறுவதற்கு, அடுத்த அரியணை ஏறுவதற்கு வாரிசு இல்லை என்றால், த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் இன்டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் ரூலர். அந்த பகுதியானது பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைத்து கொள்ளப்படும் அந்த ஆட்சியாளர் மரணத்திற்கு பிறகு. அதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ இந்த 2 கொள்கைகளையும் பின்பற்றி டெரிட்டரிஸ் இணைக்கப்பட்டது. அடுத்த காரணம் பார்க்கலாம். இன் 1806 த சிப்பாய்ஸ் அட் வெல்லூர் மியூட்னிட் எகெயின்ஸ்ட் தி நியூ ட்ரெஸ் கோட். ஸோ 1806 சிப்பாய்ஸ் வேலூரில் மியூட்னி அப்படின்னு சொன்ன சிப்பாய் கலவரத்தில் புதிய ட்ரெஸ் கோடு, புதிய ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு எதிராக ஒரு கலவரம் நடந்தது. ஸோ அந்த நியூ ட்ரெஸ் கோடு என்ன சொல்கிறது? விச் ப்ரொஹிபிட்டட் இண்டியன்ஸ் ஃப்ரம் வியரிங் ரிலீஜியஸ் மார்க்ஸ் ஆன் தயர் ஃபோர்ஹெட்ஸ் அண்ட் ஹேவிங் விஷ்கர்ஸ் ஆன் த சின். ஸோ த நியூ ட்ரெஸ் கோடுக்கு எதிராக சிப்பாய்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். ஸோ அந்த நியூ ட்ரெஸ் கோடு ப்ரொஹிபிட்டட் என்றால் தடை செய்கிறது. அந்த புதிய ட்ரெஸ் கோடானது தடை செய்கிறது. இந்திய சோல்ஜர்ஸ் தங்களுடைய நெற்றியில், ஃபோர்ஹெட்ஸ் அப்படின்னா முன்னெற்றியில், ரிலீஜியஸ் மார்க்ஸ் அதாவது மத அடையாளங்களை அணிதல், வியரிங் அப்படின்னு சொன்னால் அணிவதிலிருந்து, இண்டியன்ஸுங்கிறதுக்கு பதில் இந்தியன் சோல்ஜர்ஸ்னு போட்டுக்கோங்க. விச் ப்ரொஹிபிட்டட் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் வியரிங் ரிலீஜியஸ் மார்க்ஸ் ஆன் their forehead
அண்ட் ஹேவிங் விஷ்கர்னா தாடி, ஆன் their chin, கன்னத்தில் வைக்கின்ற தாடிகளை வைக்கக்கூடாது என்று அந்த புதிய ட்ரெஸ் கோடு கூறுகிறது. while proposing to replace their turbans with a round hat. ஸோ அவர்களுடைய டர்பன் நீக்கப்பட்டு, டர்பன்னா தலப்பாகை, அதை அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு தொப்பி அவர்களுக்கு அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. In 1824, the Sipais at Barakpur near Calcutta refused to go to Burma by sea, since crossing the sea meant the loss of their caste. ஸோ 1824 in 1824 அப்படின்னு சொன்னால் 1824 the Sipais at Barakpur near Calcutta. ஸோ பராக்பூர் என்பது ஒரு ஊர், அந்த ஊர் கல்கட்டாக்கு அருகில் உள்ளது. பராக்பூர் நியர் கல்கட்டா அப்படின்னா கல்கட்டாக்கு அருகில் உள்ள பராக்பூரில் த சிப்பாய்கள் ரெஃப்யூஸ்டு டு கோ டு பர்மா பை சி. ரெஃப்யூஸ்டுனா மறுத்தல், டு கோ டு பர்மா, பர்மாவிற்கு போவதற்கு மறுத்துவிட்டார்கள் கடல் மூலமாக அப்படிங்கிறத பை சி அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சின்ஸ் ஏனென்றால், சின்ஸ்னா ஏனென்றால், crossing the sea meant the loss of their caste. ஸோ கடல் கடந்து செல்லுதல் என்பது மதத்தை இழப்பதற்காக அர்த்தமாகிவிடும். ஆகவே அவர்கள் கடல் கடந்து பர்மா செல்ல மறுத்து விடுகிறார்கள். The Sipais were upset with discrimination in salary and promotion. ஸோ சிப்பாய்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கின்றது. அவர்களுடைய சேலரி அண்டு ப்ரமோஷன், சம்பளத்திலும் பதவி உயர்விலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டின் காரணமாக அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இந்தியன் சிப்பாய்ஸ், SEPOY போட்டுவாங்க, இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் பெய்டு மச் லெஸ் தேன் their European counterparts. ஸோ இந்திய சிப்பாய்களுக்கு யூரோப்பியன் சிப்பாய்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தை விட குறைவாக கொடுக்கப்பட்டது. ஸோ there were strong suspicion that the new cartridges had been greased with cow and pig fat. சஸ்பிக்ஷன்னா சந்தேகம், ஸ்ட்ராங்னா வலிமையான சந்தேகம் இருந்தது. நியூ கார்ட்ரிட்ஜ் புதிய தோட்டாக்கள் had been greased with cow and pig fat. ஸோ ஒரு பன்றியின் கொழுப்பிலும் பசுவின் கொழுப்பிலும் இருந்து அந்த புதிய தோட்டாக்களுக்கு கிரீஸ் தடவப்படுகிறது என்று ஒரு பெரிய சந்தேகம். The cartridge had to be bitten off before loading. ஸோ அந்த தோட்டாக்களை எல்லாம் துப்பாக்கியில் லோடு செய்வதற்கு முன்பு கடிக்க வேண்டும். Pork is forbidden to the Muslim and cow is sacred to a large section of Hindus. Pork அப்படின்னா பன்னிக்கறி. ஸோ பன்னிக்கறி இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பசு பெரும்பான்மையான இந்துக்களுக்கு புனித விலங்கு. சாக்கர்டு அப்படின்னா புனிதம். ஸோ பசுவை நாம் போற்றி வணங்குவோம். ஸோ பசு என்பது இந்துக்களின் பெரும்பாலோருக்கு புனிதமான ஒரு விலங்காகும். ஆன் ஜூன் 29 மார்ச் 1857 இயர் போட்டுக்கோங்க. ஆன் மார்ச் 29 1857 மங்கள் பாண்டே assaulted his European officer. ஸோ 29 மார்ச் மாதம் 1857 மங்கள் பாண்டே என்கின்ற ஒரு சிப்பாய் யூரோப்பியன் அதிகாரியை தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்கிறார். ஸோ இவைகள் எல்லாம் காரணங்கள். கான்சிக்வன்சஸ். ஸோ கான்சிக்வன்சஸ்னால் இதனுடைய விளைவுகள். The British Parliament adopted the Indian Government Act in November 1858. ஸோ பிரிட்டிஷ் பாராளுமன்றம்
இந்திய அரசியல் சட்டத்தினை ஏற்றுக்கொள்கிறது நவம்பர் மாதம் 1858. India was pronounced a crown colony to be directly governed by the parliament. ஸோ இந்தியாவானது நேரடியாக பிரிட்டிஷ் டைரக்ட்லி கவர்ன்டு பை பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்தின் நேரடி ஆட்சிக்கு உட்படுகிறது. வாஸ் ப்ரொனவுன்ஸ்டு எ க்ரௌன் காலனி. ஸோ இது க்ரௌன் காலனின்னா மன்னருடைய காலனி நாடாக அறிவிக்கப்படுகிறது. Queen Victoria proclaimed that British would not interfere in traditional institutions and religious matter. ஸோ விக்டோரியா ராணி அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ப்ரொக்ளைம்டு அப்படின்னா பிரகடனம். பிரிட்டிஷ்காரர்கள் would not interfere அப்படின்னா குறுக்கிட மாட்டார்கள். பாரம்பரியமான நிறுவனங்கள் அதாவது கோவில்களிலும் அண்டு ரிலீஜியஸ் மேட்டர் மத சம்பந்தப்பட்ட மேட்டருக்கு இன்னொரு டீ போட்டுக்கோங்க. மத சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸிலும் குறுக்கீடு எதுவும் பிரிட்டிஷ்காரர்கள் செய்ய மாட்டார்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார். It was promised that Indians would be absorbed in government services. ஸோ உறுதியளிக்கப்படுகிறது இந்தியர்கள் அரசு பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். would be absorbed ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று உறுதியளிக்கப்படுகிறது. ப்ராமிஸ்டு அப்படின்னு சொன்னால் உறுதியளிக்கப்பட்டது. The number of Indians was reduced in the Indian Army and the British took control of artillery. Number of Indians இந்தியர்களின் எண்ணிக்கை was reduced குறைக்கப்பட்டது in the Indian Army இந்திய இராணுவத்தில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. The British took control of artillery. ஆர்டிலரினா காலாட்படை. ஸோ காலாட்படையினுடைய நிர்வாகம் பிரிட்டிஷ் எடுத்துக்கொண்டது. British exploited the caste, religious, linguistics and regional differences in the Indian society through divide and rule policy. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய சமுதாயத்தில் உள்ள ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, மொழி லிங்குஸ்டிக்ஸ்னால் மொழி வேறுபாடு அண்ட் ரீஜனல் டிஃப்ரென்சஸ் பிரதேச வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கொண்டு சுரண்டி இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வழியாக பிரித்தாளும் சூழ்ச்சி. டிவைட் அண்ட் ரூல்னால் பிரித்து ஆளும் சூழ்ச்சி. அந்த கொள்கை வழியாக இந்தியர்களை பிரித்து அவர்கள் இந்தியர்களை சுரண்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், படிச்சுக்கோங்க.